Hi friends, welcome to Vallamai IAS Academy. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the last stone carever அப்படிங்கிற ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோஸோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்ரெண்ட் ஸ்ரீவத்சோ அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த ப்ரோஸோடைய ஆத்தர். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா போயமுக்கும் ப்ரோஸ்க்கும் வந்து ஆத்தர் ஷார்ட்கட் போட்டிருக்கோம். யாராவது பார்க்கலன்னா பாருங்கள். லெசனுக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், இந்த the last stone carever அப்படிங்கிற லெசனில் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் தான். யார் அப்படின்னா ஒரு ஓல்டு மேன், ஒரு வயசான தாத்தா, அவங்களோட பையன் பேர் வந்து கோபால், அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்வெண்ட் சலீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான். இவங்க 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேரக்டர். நமக்கு இந்த ஸ்டோரியில் வர கேரக்டர் வந்து இந்த 3 பேர் தான். லெசனுக்குள்ளே போகலாமா? The young man flung the hammer and the chisel to the ground and cried, I am leaving father, I am leaving you and this work, look what it's brought us. அதாவது என்ன சொல்றேன்னா, ஒரு யங் மேன், அதாவது அந்த தாத்தாவோட பையன், அப்படிதான் அந்த கதை. அந்த யங்மேன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் கையில் இருந்த ஹேமரையும் சிசிலையும் தூக்கி போட்டுட்டு, அப்பா நான் இங்கேருந்து போகிறேன், இந்த வேலையை விட்டு போகிறேன், நான் இங்கே இனிமேல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறானா. இந்த வேலை நமக்கு என்ன கொடுத்துச்சு? ஒன்றுமே கொடுக்கல, நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறானா. கத்திட்டு எப்படி பேசுகிறான் அப்படின்னா, he spread out his arms, அவன் 2 கைகளை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறான். அப்படி ஸ்ப்ரெட் பண்ணும்போது அந்த ரூம் எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப கன்ஜஸ்டடான ரூம், ரொம்ப குட்டியான ரூமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட ரூம்? கன்ஜஸ்டடான ரூம் தான். அவங்க ஒர்க் பண்ற அந்த ரூம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப சங்கட்டமா குட்டியா இருக்கு. அது மட்டும் இல்லாம அடிக்கடி அங்க மழை பெஞ்சு அவங்களோட செவர்கள் வால்ஸ்லாம் எப்படியா இருக்கு அப்படின்னா ஸ்டெயின்டு, ரொம்ப கரையா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கர்டன்ஸ் கூட விண்டோல கிடையாது. அது மட்டும் இல்லாம முற்றம் சொல்லுவாங்கல்ல, பேக்யார்டு, அங்கேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஓப்பன் ஸ்பேஸா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இவ்வளோ நாள் இந்த வேலையை நம்ம பல வருஷமா செஞ்சு இந்த வேலை நமக்கு என்ன தந்தது? ஒண்ணுமே இல்லாததான் இதுல சொல்லுவாங்க. After all these years of work, this is all we have. இவ்வளோ வருஷம் நம்ம செஞ்சோம், நமக்கு இந்த வேலை என்ன கொடுத்தது? ஒண்ணுமே கொடுக்கல, நத்திங், ஒண்ணுமே கொடுக்கல. நமக்கு எந்த ஒரு பேயும், அதாவது பேனா எந்த ஒரு சம்பளமும், நல்லா நமக்கு ஒரு வருமானமே இந்த வேலை வந்து கொடுக்கல. அப்படி இருக்கும்போது அந்த வேலையை வந்து நம்ம ஏன் செய்யணும்? நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து ரொம்ப கத்துறான் வேகமா. அதுக்கு அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸா, என்ன இது பையன் இவ்வளோ ஒரு மாதிரி பேசுறானே அப்படின்ட்டு அவருக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சான். யாருக்கு? அந்த ஓல்டு மேனுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சான். சர்ப்ரைஸாக பார்க்குறாராம். அப்படி சொல்கிறாரு ரொம்ப ஸ்லோ வாய்ஸில், ட்ரம்பிள்டு அப்படின்னா ரொம்ப ஸ்லோ வாய்ஸில். அவருக்கு பதட்டம் ஆயிடுச்சு. என்னடா பையன் இப்படி சொல்கிறானே அப்படி இப்படி சொல்லக்கூடாதுப்பா. நமக்கு வந்து இதில் நம்ம வந்து இந்த வேலையை வந்து பல வருஷமாக செய்கிறோம். எதுக்காக அப்படின்னா காசுக்காக நம்ம செய்யலை. அதான் சொல்கிறாங்க, இட்ஸ் நாட் ஒன்லி த மணி தட் மேட்டர்ஸ். காசுக்காக நான் பண்ணலை மை டியர் சன். இதை வந்து நான் எதுக்காக பண்ணுறேன்னா சர்வீஸ். யாருக்கு அப்படின்னா கடவுளுக்கு நான் கொடுக்குற சர்வீஸாக தான் நான் இதை பார்க்குறேன். அதாவது கடவுளுக்கு தான் நான் சேவை செய்கிறேன், பணத்துக்காக நான் இந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் நான் செய்யலை, கடவுளுக்காக தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு. அதுக்கு அவங்க பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அப்பா டைம் வந்து மாறிடுச்சு, முன்ன மாதிரி இப்போ எதுவுமே கிடையாது, நீங்கள் ஏன் வந்து இன்னும் இப்படியே இருக்கீங்க? அதுதான் சொல்கிறேன். டைம் ஹாவ் சேஞ்ச்டு, த ஸ்டோன் கேரவர் ஒர்க் ஹேஸ் சேஞ்ச்டு டு. ஸ்டோன் கேரவரோட வேலையும் மாறிடுச்சு, சிலை வடிக்கிறவங்களோட வேலையும் மாறிடுச்சு, முன்ன மாதிரி இப்போ எதுவுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம வந்து இந்த டெம்பிளுக்காக தான் ஸ்கல்ப்சர்ஸ் செஞ்சுட்டு இருக்கோம். அதாவது ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னா சிலைகள். யாருக்காக செய்கிறாங்க? கோவிலுக்காக செய்கிறாங்க தானே பார்த்தோம். அதுதான் அவன் சொல்கிறான், யூ கான்ட் லிவ் ஆன் ஸ்கல்ப்சர்ஸ் ஃபார் டெம்பிள்ஸ் ஒன்லி. கோயிலுக்காக சிலை செஞ்சுக்கிட்டே மட்டும் நம்மளால வாழ்ந்துட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்பெல்லாம் நிறைய பேர் மாஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. எங்க பண்றாங்க அப்படின்னா ஆக்ரால நிறைய ப்ரொடியூஸ் பண்றாங்க. கமான் ஃபாதர் வேக்கப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேக்கப் அப்படின்னா என்னன்னா, நாட்டு நடப்புக்கு வாங்க, இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு வாங்க, இன்னும் நீங்க பழைசே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இதுல உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, மாஸ் ப்ரொடியூஸ் எங்க பண்றாங்க அப்படின்னா ஆக்ரால பண்றாங்க. இது நமக்கு கொஸ்டின். இதுதான் வந்து அவங்க பையன் வந்து சொல்றான். எங்க மாஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க? ஆக்ராக்கு பண்றாங்க. அங்க நம்ம போலாம், விடுங்க, இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பையன் வந்து சொல்றானா. அடுத்து போலாமா? The lines around the man's mouth tightened. அதாவது இப்படி அவங்க சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே அவங்க வாயை அடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, என் வாயை அடைச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவருக்கு ஒண்ணுமே புரியலையா. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வேலையை வந்து நான் இப்ப பண்ணல, நான் இந்த வேலையை வந்து எங்க அப்பா கிட்ட கத்துக்கிட்டேன், எங்க அப்பா வந்து அவங்க அப்பா கிட்ட கத்துக்கிட்டாங்க. இந்த வேலையை நம்ம எவ்வளவு வருஷமா செய்யறோம் அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ், 100 வருஷங்களா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். காலங்காலமா ட்ரெடிஷ்னலா பண்ணுவாங்கல்ல, அப்பா கிட்ட இருந்து தாத்தா, தாத்தா கிட்ட இருந்து அப்பா கிட்ட, அப்பா கிட்ட இருந்து பையன்
பையன் கிட்டன்னு போவாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரெடிஷனா இவங்க வந்து பல 100 வருஷங்களா இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்து இன்னும் இதை நீ அடுத்து இந்த வேலையை இன்னும் நீ எடுத்துட்டு போவேன்னு நான் நினைக்கிறேன், நீ என்னப்பா இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து கேட்கிறாரு. நோ ஃபாதர், இல்லப்பா என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த டெம்பிள் கமிட்டிக்காக, ஸ்ரீநகர்ல இருக்கிற இந்த டெம்பிள் கமிட்டிக்காக இவ்வளவு நாள் நான் ஒர்க் பண்ணிட்டேன், என்னால இதுக்கு மேல முடியாது, நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஃபர்ஸ்ட் மாஸ் ப்ரொடியூஸ் எங்க ஆக்ரான்னு பார்த்தோமா, அடுத்து பாத்தீங்கன்னா டெம்பிள் கமிட்டி எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீநகர். இதுக்கு மேல என்னால முடியாது, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு போறானா. ஆங்கிரியா, ரொம்ப கோவமா வந்து வீட்டை விட்டு போறான். மூட் ஆங்கிரிலி அவுட் ஆஃப் த ரூம் விட்டு ரொம்ப வேகமா போறான். அவன் போகும்போது அவங்க அப்பா எந்த பொசிஷன்ல இருக்காரு அப்படின்னா, கிரவுச்சிங்னா இந்த மாதிரி முட்டி போட்டுட்டு இருப்பாங்கல்ல, அதுதான் வந்து கிரவுச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு சிலையை வந்து வடிச்சிட்டு இருக்காரு பாத்தீங்களா, இதான் ஸ்கல்ப்சர் செஞ்சுட்டு இருக்காரா. அந்த சிலை வந்து ஹாஃப் தான் அவர் முடிச்சிருக்காரு, இன்னும் ஹாஃப் வந்து முடிக்கணும். அந்த ஹாஃப் முடிக்கிறதுக்குள்ளே தான் அவங்க பையன் கோபால் வந்து அவரை விட்டு வெளியில போறான். அதுதான் சொல்றாங்க. அவன் போகும்பொழுது அவங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஹாஃப் ஃபினிஷ்டு மார்பிள் ஸ்டாச்சு. அது என்ன ஸ்டாச்சுன்னு கேட்பாங்க. மார்பிள் ஸ்டாச்சு ஹாஃப் ஃபினிஷ்டு, பாதி வேலையை தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் மீதி வேலை முடியவே இல்லை. அவங்க அப்பா வந்து இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவன் வந்து இந்த மாதிரி கத்திட்டு அவன் வந்து வேகமா கிளம்பி போயிடுறான். உடனே அவன் போன உடனே அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, டக்குன்னு அவருடைய மடி மேல கை வச்சுக்கிட்டு கண்ணெல்லாம் மூடி ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். அங்க பாருங்க, he dropped his hands into his laps. அவரோட லாப்ஸ்னா ஒரு 2 கால் மேல கையை வச்சுக்கிட்டு, இடுப்பு மேல கையை வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டாரு. க்ளோஸ் ஹிஸ் ஐஸ். அவர் கண்ணை மூடிக்கிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அச்சோ இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ப்ரே பண்றாரு. அவங்க பையன் வந்து வெளியில நின்றுக்கிட்டு ஒரு ஹெசிடென்ட், அதாவது ரொம்ப ஒரு மாதிரியான மென்மையா ஒரு இந்த குரல்ல ஹெசிடென்ட், நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெசிடென்ட், வேண்டாம் விருப்பா அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி குட் பை அப்படி சொல்லிட்டு அவன் வந்து போறானா. இதுதான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க அப்பா கிட்ட இருந்து வேலை செய்ய முடியாது, இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன், ஆக்ரால போய் நம்ம மாஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க, அங்க போறேன், பல வருஷமா நம்ம இந்த வேலையை செய்யறோம், ஆனா இது நமக்கு ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, இது நான் கடவுளோட சர்வீஸ்க்காக பண்றேன், மணிக்காக பண்ணல, இது எங்க அப்பா எனக்கு கத்து கொடுத்தது, எங்க அப்பாக்கு அவங்க அப்பா கத்து கொடுத்தது, நீ இன்னும் இதை நல்லா எடுத்துட்டு போன்னு நான் நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லப்பா என்னால முடியாது, நான் ஸ்ரீநகர்ல இருக்கிற கமிட்டிக்காக, நான் டெம்பிள் கமிட்டிக்காக இவ்வளவு நாள் வேலை செஞ்சுட்டேன், இதுவே போதும், இதுக்கு மேல என்னால செய்ய முடியாது, நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க போகும்போது எந்த நிலைமையில இருந்தாங்க அவங்க அப்பா அப்படின்னா, ஹாஃப் ஃபினிஷ்டு ஒரு ஸ்டாச்சு, மார்பிள் ஸ்டாச்சு ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. அது ஹாஃப் ஃபினிஷ்டா இருந்தது, பாதி தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் பாதி முடியல. அதுக்குள்ள உங்க அப்பா வந்து அவங்க பையன் போறானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போமா. அப்புறம் ஒரு குரல் கேட்குது, மாஸ்டர் ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. யாரு அப்படின்னா சலீம். யாரு அவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வெண்ட் பாய், அங்கே வேலை செய்யற பையன் தான் வந்து சலீம். அவன் வந்து கூப்பிடுறான், மாஸ்டர் ஜி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். கூப்பிட்டுட்டு ஒரு கப்பு டீ வாங்கிட்டு வந்திருக்கான் போல, அதாவது அந்த ஓல்டு மேனுக்கு வந்து டீ வாங்கிட்டு வந்திருக்கான். வாங்கிட்டு வந்துட்டு திரும்ப வந்து கூப்பிடுறான், மாஸ்டர் ஜி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை கூப்பிடுறான். அப்படியே ஒரு மாதிரி கன்சர்னா, என்னாச்சு, ஏன்னா அவர் தான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காருல்ல, அதனால அவன் வந்து என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்சர்னான குரல்ல, மாஸ்டர் ஜி டீ குடிங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து கொடுக்குறான். அடுத்து பாருங்க, இந்த ஓல்டு மேன் லுக்ட் அப். அவரோட ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சோகமா மாறிடுச்சு, அவர் ரொம்ப டயர்டா மாறிட்டாராம். டயர்ட் ஆகிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, சலீமை கூப்பிடுறாரு, இங்க வா கொஞ்சம் வந்து என் பக்கத்துல வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சலீமை வந்து சிட் டவுன் ஹிம், அதாவது அவர் பக்கத்துல வந்து உட்கார சொல்லி கூப்பிடுறாராம். அடுத்து பாருங்க, சலீம் ஹி செட் ஜென்ட்லி. அவர் என்ன பண்றாருன்னா, சலீம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி ஜென்டலா கூப்பிடுறாரு. அவன் கிட்ட வந்து பேசுறாரு, சலீம் கிட்ட என்ன பேசுறாரு அப்படின்னா, சூன் இன்னும் கொஞ்சம் நல்லா பாடுறேன், இங்க இருக்கிற கடைசி ஸ்டோன் கேரவர் யாரா இருப்பாங்கன்னா அது நானா தான் இருப்பேன். ஏன்னா எல்லாருமே எங்க போயிட்டாங்க அப்படின்னா ஆக்ராவை நோக்கி போயிட்டாங்க. எல்லாருமே என்ன பண்றாங்க அங்க போயிட்டு அப்படின்னா, ரொம்ப சீப்பான கேண்டில்ஸ், பேப்பர் வெயிட்ஸ், அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ராய்ஸ்லாம் டசனா செய்யறாங்க. இங்க இருக்க யாருமே தொழிலுக்காக இங்க இல்லை, எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா மணி மேக்கிங்காக போயிட்டாங்கல்ல, ஆக்ராக்கு போறாங்கல்ல, அதுதான் சொல்றாரு. கடைசி ஸ்டோன் கேரவரா நான் தான் இங்க இருப்பேன் போல, எல்லாரும் ஆக்ராவை நோக்கி போயிட்டாங்க. அங்க போய் என்னென்னலாம் செய்யறாங்க அப்படின்னா, சீப்பான ரேட்ல கேண்டில் ஸ்டாண்ட்ஸ், பேப்பர் வெயிட்ஸ், ஆஸ்ட்ராய்ஸ்லாம் வந்து செய்யறாங்க டசனா. இந்த மாதிரி செய்யறதுனால அவங்க மணிக்காக மட்டும் இதை பண்ற மாதிரி இல்லை. அதான் சொல்றாங்க, தே ஆர் மேக்கிங் மணி, காசு சம்பாதிக்கிறாங்க. ஆனா காசு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல அவங்களோட ஸ்கில்லுக்கு அவங்களே துரோகம் பண்றாங்க, அவங்களுடைய ஸ்கில்லுக்கு பீட்ரே பண்றாங்க. அவங்களோட வருஷமா அவங்க பண்ண அந்த ட்ரெடிஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க, காலங்காலமா பின்பற்றிட்டு வந்த அந்த ட்ரெடிஷனுக்கு பீட்ரே பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாராம். கோபாலே இப்ப அங்க போயிட்டான். I have to finish this sculpture alone.
கோபாலும் இப்போ இங்கே போயிட்டான், இப்போ இந்த ஸ்கல்ப்சர் அதாவது இந்த சிலையை நான் மட்டும்தான் தனியாக வடிவமைக்கணும் போல, பரவாயில்ல கடவுள் எனக்கு துணையா இருப்பாரு, நான் செய்வேன் சலீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு சலீம் என்ன சொல்றான் அப்படின்னா, ஐ நோ யூ வில் மாஸ்டர் ஜி. அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு தெரியும் மாஸ்டர், நீங்க கண்டிப்பா இதை முடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களால கண்டிப்பா இதை விட இன்னும் அதிகமாகவும் பண்ண முடியும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சலீம் வந்து இந்த தாத்தா கிட்ட வந்து சொல்றான். அடுத்து போலாமா? இந்த ஓல்டு மேன் லுக்ட் அட் த ஆர்ஃபன் பாய். அதாவது இந்த வயசான தாத்தா, ஆர்ஃபன் அப்படின்னா யாருமே இல்லாத இருந்தாங்கல்ல, அம்மா அப்பா இல்லாம தனியா இருப்பாங்கல்ல, அவங்க தானே ஆர்ஃபன் அப்படின்னு சொல்லுவோம். அவனை வந்து எங்க பார்த்தாரு அப்படின்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த ஓல்டு மேன் வந்து அவனை கண்டுபிடிச்சு கூப்பிட்டுட்டு வந்தாராம். இந்த மாதிரி ஒரு ஆர்ஃபனா இருந்தானா அவனை வந்து வேலைக்கு வந்து கூட்டிட்டு வந்தாராம். அப்ப எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 years ago. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வந்து ஒரு ஆர்ஃபன் பாயா அவனை வந்து கூட்டிட்டு வராங்க. அவன் வரும்போது எப்படி இருந்தான் அப்படின்னா, ஒரு மாதிரி எலும்பு தோலுமா, அவன் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிழிஞ்சு போய் இருந்துச்சு, ரொம்ப ஒரு மாதிரி டர்ட்டியா இருப்பாங்களே அந்த மாதிரி இருந்தது. ஹி ஹேட் பெக்டு ஃபார் ஷெல்டர் டியூரிங் மான்சூன் ஸ்ட்ரோம். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அப்போ மான்சூன் மழையில வந்து எனக்கு தங்கறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்டர் கேட்டிருக்கான். அப்பதான் வந்து யார் கூட்டிட்டு வந்தா அப்படின்னா, இந்த ஓல்டு மாஸ்டர் வந்து அவனை கூட்டிட்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ அவன் நல்லா வளர்ந்துட்டான், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மாறிட்டான். The old man knew that Salim too would leave him one day. அவன் இப்ப நல்லா வளர்ந்துட்டான். ஆனா அந்த வயசான தாத்தாக்கு தெரியும், சலீமும் இந்த மாதிரி நம்மளை வந்து ஒரு நாள் விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதுவும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல உங்களை என்ன கேட்பாங்கன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்தாங்க ஆர்ஃபன் பாயா சலீம், அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்கன்னா he shook his head. அந்த தாத்தா வந்து அப்படியே தலையை ஆட்டுறாரு, என்னுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடுச்சு, என்கிட்ட ஸ்ட்ரென்த்தே கிடையாது, என்னால வந்து சிசில கையில கூட எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்றாராம். கார்விங் டேக்ஸ் டூ லாங், மச் டூ லாங். அதாவது இது முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் போல, ரொம்ப டைம் எடுக்கும், ஆனா நான் பண்ணுவேன், டிட்டர்மினேஷன். ஆனா அவர்கிட்ட என்ன இருக்கு, அந்த டிட்டர்மினேஷன் இருக்கான். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா ஷோரா வந்து நான் இதை முடிப்பேன், நான் தனியாவே செஞ்சாலும் இதை நான் கண்டிப்பா முடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து அவன் சலீம் என்ன சொல்றான் அப்படின்னா, எஸ் யூ வில், கண்டிப்பா நீங்க முடிப்பீங்க அப்படின்னு சொல்றான். இப்ப வந்து இந்த கிளாஸ் டீயை மட்டும் குடிங்க, இதை மட்டும் குடிங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவன் வந்து டீ வாங்கிட்டு வந்தான்ல, அவர் தான் ஃபீல் பண்றாருல்ல, அதனால இப்ப அவன் என்ன சொல்றான், கண்டிப்பா நீங்க முடிப்பீங்கன்னு தெரியும் மாஸ்டர் ஜி, டீயை மட்டும் குடிங்க ப்ளீஸ், எனக்காக இந்த டீயை மட்டும் கொஞ்சம் குடிங்க, குடிச்சிட்டு முடிங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். It will do you good. Then he added, I have to go to the market for an hour or two, but I will be back in time for prepared dinner. அதாவது நீங்க இதை பண்ணிடுவீங்க, நீங்க இதை குடிங்க, நான் ஒரு 2 மணி நேரத்துல, 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரத்துல, an hour or two, அதாவது 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரத்துக்குள்ள நான் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன், சீக்கிரமா வந்துடுவேன், வந்து நான் வந்து டின்னர் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். அப்ப எத்தனை மணி நேரம், 2 மணி நேரத்துல மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன், வந்து நான் வந்து உங்களுக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன், நீங்க அந்த வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓல்டு மேன் என்ன பண்றாருன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலையாடுறாராம். The cool metal of the tools filled him with happiness and confidence. அதாவது அந்த ஓல்டு மேனுக்கு அந்த சிசில் ஹேமர்லாம் இருக்குல்ல, அதுதான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த கூல் மெட்டல் தான் அவருக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, ஒரு ஹாப்பினஸும் கான்ஃபிடென்ஸும் கொடுக்குதான். இப்போ உங்கள்கிட்ட கேட்பாங்க, ஓல்டு மேனுக்கு ஹாப்பினஸும் கான்ஃபிடென்ஸும் கொடுக்குறது என்ன அப்படின்னா, அந்த கூல் மெட்டல். கூல் மெட்டல்னா என்ன அப்படின்னா, அந்த சிசில் அண்ட் ஹேமர் தான் வந்து அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. He loved his work and didn't want to change it for any other in the world. அவருக்கு வந்து அவரோட வேலைன்னா ரொம்ப பிடிக்குமா, இந்த உலகத்துல எதுக்காகவுமே அந்த வேலையை வந்து அவர் விட்டு கொடுக்க ரெடியாவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கிளாஸரி பார்க்கலாமா? கன்ஜஸ்டட் அப்படின்னா என்னது, சங்கட்டமா ரொம்ப குட்டி இடம்னு சொன்னல, அதுதான் ஓவர் கிரௌடடா இருக்கிறது. கிராண்டட் அப்படின்னா மேடிய லோ சவுண்ட், ரொம்ப ஸ்லோவான சவுண்ட் கொடுப்பாங்கல்ல, அதுதான் வந்து கிராண்டட். கிரவுச்சிங் அப்படின்னா முட்டி போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோமா, சிட்டிங் ஆன் ஹில், அதான் சொல்றாங்க. டிட்டர்மினேஷன் அப்படின்னா ரொம்ப அதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்கல்ல, அதுதான் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிர்ம்னஸ் டு டூ சம்திங், இதை நான் முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா இருப்பாங்கல்ல, அதுதான் வந்து நம்ம டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த செக்ஷன் 2 போலாமா? டேஸ் அண்ட் வீக்ஸ் வென்ட் பை, இட் வாஸ் அ மந்த் சின்ஸ் கோபால் ஹேட் லெஃப்ட். என்ன சொல்றாங்கன்னா, நாட்கள் வாரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு, கோபால் அவங்க அப்பாவை விட்டு போய் 1 மாசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. த ஓல்டு மேன் ஒர்க்கட் டயர்ட்லெஸ்லி. ஓல்டு மேனும் பார்த்தீங்கன்னா அந்த சிலையை முடிக்கணும்னு அவரும் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காராம். இட் வாஸ் ஆல் தேர் இன் த ஸ்டோன், த ஸ்ட்ராங் ஸ்ட்ரெயிட் ஷோல்டர் ஆஃப் கிருஷ்ணா, ஹிஸ் சாஃப்ட் கர்வ்ட் ஹிப்ஸ், the pointed fingers holding the flute delicately to his lips, his serene face eternally beautiful. The old man could see it in the stone.
he could feel it, he only had to set it free with the sizzle. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவரோட வேலை செஞ்சுட்டு இருக்காருல அந்த உருவம், அவர் என்ன சிலையை வடிக்கிறாரு அப்படிங்கறது இப்பதான் நமக்கு சொல்றாங்க. அது என்ன சிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் உருவத்தை தான் வந்து வடிக்கிறாராம். அது எப்படி இருக்கு அப்படின்னா, இடுப்புல வந்து கையை வச்சுக்கிட்டு வாயில வந்து புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டாச்சு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இருக்கு அப்படின்னா, இங்க பாருங்க, ஸ்ட்ரெயிட் ஷோல்டர்லாம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, அவரோட கர்வ்டு ஹிப்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவரோட ஃப்ளூட் புல்லாங்குழல் வந்து லிப்ஸ்ல வச்சு கை வச்சு ஊதிக்கிட்டு இருக்காரு. அந்த ஃபேஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா செரீன் அப்படின்னா ரொம்ப பீஸ்ஃபுல் அமைதியான ஃபேஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை தான் வந்து இந்த ஸ்டோன் கேரவர் வந்து ஸ்கல்ப்சர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. he didn't feel hunger. அவருக்கு கொஞ்சம் கூட பசி இல்லை, தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, பசியை மறந்து தண்ணியை மறந்து ஒரு வேலையை செய்வாங்கன்னு சொல்லுவாங்களா, அதுதான் சொல்லுவாங்க. அவருக்கு பசி இல்லை, தாகம் இல்லை, எதுவுமே இல்லையா. அவரோட வேலை என்ன அப்படின்னா இந்த ஸ்கல்ப்சரை முடிக்கணும், இந்த ஸ்கல்ப்சரை முடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட பெரிய இதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுதான் வந்து அவர் செஞ்ச ஸ்கல்ப்சர்லயே ரொம்ப பெஸ்டான ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. இட் வாஸ் ஹிஸ் பெஸ்ட் பிக்கஸ்ட் பீஸ் ஆஃப் ஒர்க், ஹிஸ் பெஸ்ட். இதுதான் வந்து அவர் இவ்வளோ நாள் செஞ்சதுலே ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இந்த உருவம் தான், இந்த சிலை தான் அப்படின்னு சொல்றாங்க. It would also be his last. இதுதான் அவருக்கு கடைசியா இருக்கவும் சான்ஸ் இருக்கு அப்படின்னு இதுதான் கடைசியாவும் இருக்கு, இதுதான் அவருடைய பெரிய மாஸ்டர் பீஸான ஒரு ஸ்கல்ப்சர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து போலாமா? on and on he worked his sizzle striking the stone again. வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு, அடிச்சு அந்த சிசில் உளிய வச்சு அடிச்சு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அப்படி செஞ்சு என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வயசானவர் தானே, அதனால என்ன ஆகுது, ஒரு ஸ்ட்ரென்த் எப் அப்படின்னா ஸ்ட்ரென்த்தே போயிடுச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வேலை செய்ய அவருக்கு ஸ்ட்ரென்த்தே போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவரோட ஷோல்டர் தோள்பட்டெல்லாம் ரொம்ப வலி எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவரோட கைகள்லாம் ரொம்ப வலி எடுத்துருச்சு. கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா அவரோட விஷன்லாம் பாத்தீங்கன்னா பிளர்னா மங்கலாயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து இப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த விஷயத்தை அதிகமாக பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷனே வந்து பாதிக்கிற மாதிரி இருக்குல்ல, பிளர்ரா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. கை கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு, தோல்லாம் ஷோல்டர்ஸ்லாம் அவருக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவரோட விஷனும் பார்த்தீங்கன்னா பிளர்ரா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு உடனே ஒரு பயம் வந்துருச்சு, என்னடா இது நம்மளால இந்த சிலையை முடிக்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா முட்டி போட்டுக்கிட்டு ப்ரே பண்றாராம் கடவுள்கிட்ட. ஐயோ நான் இது முடிச்சிடணும் எப்படியாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து பயத்துல என்ன பண்றாரு அப்படின்னா ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மாஸ்டர் ஜி சலீம் said, you haven't touched your food again. Please have some rice and vegetables. You only had a glass of milk for breakfast. Have the curd. You like curd. I know you do. அதாவது சலீம் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, மாஸ்டர் நீங்க கொஞ்சமாவது சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடவே மாட்டேங்கிறீங்க, நீங்க உங்க சாப்பாடை தொடவே இல்லை, கொஞ்சமாவது சாப்பிடுங்க. நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பால், அதாவது ஒரு கிளாஸ் மில்க் மட்டும்தான் குடிச்சிங்க, ஒரு டம்ளர் பால் மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குடிச்சிருக்கீங்க, நீங்க எதுவுமே சாப்பிடல, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் ரைஸ் அது சாப்பிடுங்க, உங்களுக்கு தான் கர்ட்னா ரொம்ப பிடிக்கும்ல எனக்கு தெரியும், அதையாவது சாப்பிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஓல்டு மேனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ட்னா பிடிக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அவர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்ருக்காரு அப்படின்னா ஒரு டம்ளர் பால் தான் குடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வேற எதுவுமே செய்யவே இல்லை. அதுதான் வந்து சலீம் வந்து சாப்பிட சொல்லி அவரை வந்து கெஞ்சிக்கிட்டே இருக்கான். அடுத்து போலாமா? இந்த ஓல்டு மேன் லுக்ட் அப், ஹி விஸ்பர்ட். அப்படியே பார்க்குறாரு, பார்த்துட்டு முணுமுணுக்கிறாராம். I don't think I will be able to finish it. நான் நினைக்கிறேன் என்னால் இதை முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ சப்போஸ் கோபால் இங்கே இருந்திருந்தா கண்டிப்பாக இப்போ வேற மாதிரி இருந்திருக்கும், கண்டிப்பாக இதை நம்ம முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. He hadn't yet learned to curve the finer details, but in a year or two he could have learned surely. இப்போ கோபால் மட்டும் இருந்திருந்தா இப்போ இங்கே வேற மாதிரி இருந்திருக்கும். அவனால ரொம்ப நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னாலும் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல அவன் என்ன பண்ணியிருப்பான், இன்னும் 1-2 வருஷத்துல அவன் கண்டிப்பா இந்த ஸ்டோன் கேரவர் ஒர்க்கை நல்லா அவன் கத்துக்கிட்டு இருந்திருப்பான் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அடுத்து போலாமா? He felt silent. It was the features and hands that gave him trouble. There was something missing in his figures. That something which can't be taught. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து உள்ள இருந்து வரணும், சொல்லி கொடுத்துதான் வரணும் அப்படின்றது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து போலாமா? because it's come from somewhere deep inside you. சலீம் whispered. அதாவது சலீம் என்ன சொல்றான் அப்படின்னா, இப்போ அந்த தாத்தா என்ன சொன்னாரு, கோபால் சப்போஸ் இங்க இருந்திருந்தா நான் அவனுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், இன்னும் 1-2 வருஷத்துல அவன் ஓரளவுக்கு கத்துக்கிட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. அதுக்கு சலீம் என்ன சொல்றான் அப்படின்னா சில விஷயங்கள் உள்ளிருந்தே வரணும், டீப் இன்சைட்ல இருந்து வரணும், அது யாரும் சொல்லி கொடுத்தெல்லாம் வரக்கூடாது, அதுவா நம்மளுடைய மனசார நமக்கு உள்ள இருந்து அந்த விஷயங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி சலீம் வந்து முணுமுணுக்கிறானா. அதுக்கு அந்த ஓல்டு மேன் பார்க்க அப்படியே சர்ப்ரைஸா, இன்னும் இவன் இப்படி சொல்றான்
சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் பாக்குறாரு. அவர் பார்த்துட்டு ஆமா கரெக்ட் தான், நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாரு. யூ ஆர் ரைட் சலீம், யூ ஆர் ரைட். அண்ட் தென் he added with sudden bitterness, and if you don't have it here, he thumped his chest, then you better go to Agra and mass produce ashtrays for tourists from abroad. Then the old man coughed painfully and reached for his glass of water. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் இந்த மாதிரி ஆக்ராக்கு எல்லாரும் போனாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட கலைகளை வந்து வித்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளோட தேவைக்காக பண்ணாம அப்ராட்ல இருந்து வரவங்களோட தேவைக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் டூரிஸ்ட் அப்ராட்ல இருந்து வரவங்களுக்கு தேவையான ஆஷ்ட்ரேஸ் அப்படின்னா அந்த சிகரெட் தட்டுவாங்கல்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிக்கிட்டே அப்படியே வந்து இரும்புறாரு. ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து அப்படியே எடுத்து குடிக்கிறதுக்காக அப்படியே இரும்புறாரு. அதுதான் சொல்றாங்க, ஈட் மாஸ்டர் ஜி, ஈட் எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். அதுக்கு வந்து சலீம் சொல்றாங்க, சாப்பிடுங்க நீங்க மாஸ்டர், நீங்க சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும், எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிடும், அதனால நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆஃப்டர் ஹி ஹேட் eaten, the olden man once again took up his hammer. சாப்பிட்டுட்டு உடனே என்ன பண்றாரு, ஹேமர் அண்ட் சிசலை கையில எடுத்துக்கிட்டாராம். நைட்டும் பகலும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த சிலையை தான் வடிவமைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இயர்லி ஹவர்ஸ், காலையில எழுந்த உடனே பண்றாரு, நைட் எல்லாம் பண்றாரு, எப்ப பாரு ஹேமர் கையோடையவர் தான் அவர் வந்து சுத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அவர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சிலையை செஞ்சுக்கிட்டே அவருக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா அப்படியே மயங்கிடுறாரு, பெடஸ்டல் அப்படின்னா கீழே விழுந்துடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹே ராம் அப்படின்னு சொல்லிட்டு மர்மர், அதாவது முணுமுணுத்துக்கிட்டே அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அப்படியே கீழே விழுந்தோடனே அவரை சுத்தி எப்படி ஆயிடுது அப்படின்னா ஒரு மாதிரி டார்க்னஸ், இருட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. when he opened his eyes he found himself laying on a cot in his bedroom covered by a லைட் காட்டன் பிளாங்கெட். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு மயக்கம் வந்துருச்சு, அப்படியே மயங்கி விழுந்துட்டாராம். அப்படியே சுத்தி இருட்டாயிடுச்சான். திடீர்னு கண்ணை திறந்து பார்க்கும்போது அவர் எங்க இருக்காருன்னா அவர் யாரோ பெட்ல போய் படுக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சொல்றாங்க, கண்ணை திறந்து பார்க்கும்போது அவர் பெட்ல படுத்திருக்காரு, அவர் மேல என்ன போத்தி இருக்கு அப்படின்னா லைட் காட்டன் பிளாங்கெட் வந்து போத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து போலாமா? கிளாசரி பாருங்க. செரீன் அப்படின்னா பீஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லணும்னா காம், அமைதியா இருக்கிறது. பிளர் அப்படின்னா சரியா தெரியல, மங்களா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் பிகம் அன்கிளியர். பிளஷ் அப்படின்னா ஷோ ஷைனஸ் அப்படின்னா அப்படியே ஷையா அப்படி இருப்பாங்கல்ல, அதுதான் வந்து பிளஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து போலாமா? செக்ஷன் 3 போலாமா? இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா from the workshop the chipping sound of the sizzle reached his ear. He listened, had his ears deceived him. No, he could hear it again, the strong blow of the hammer on the top of the sizzle. அதாவது அவர் படுத்துட்டு இருந்தார்ல, அவர் படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு காதுல என்னன்னா யாரோ ஹேமர்ல சிசில தட்டுற மாதிரி இருக்கான். இல்லடா இது அப்படிலாம் இருக்காது அப்படின்னு பார்க்கறது. திரும்ப பார்க்கும்போது உத்து கேட்கும்போது திரும்பவும் இந்த மாதிரி யாரோ செலவடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர் உடனே என்ன ஆயிடுச்சுன்னா கோபால் என் பையன் தான் திரும்ப வந்துட்டான் போல, கோபால் கோபால் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. he could help him, அவன் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாச்சுவை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா எந்திரிக்க ட்ரை பண்றாரு. அவரால் முடியல, அவருக்கு டயர்ட் ஆயிடுச்சு. he stumbled to his feet, crossed the small room and reached the door. அப்படியே கொஞ்சம் தள்ளாடிக்கிட்டே எழுந்து வந்து அப்படியே இந்த ரூம் கிட்ட இந்த டோர் கிட்ட வராராம். வந்து பாக்குறாரு கோபால் தானா அப்படின்னு சொல்லிட்டு. கோபால் he was about to shout when the words frozen on his lips. No, he wanted to cry out, stop the work அப்படின்னு சொல்லி. கோபால் தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாரு, கூப்பிடுறாரு. அவருக்கு பேசலான்னு பார்த்தா அவருக்கு வாயில வார்த்தைகளே வரல. வேணாம் அந்த வேலையை செய்யாதீங்க, ஸ்டாப்னு சொல்றாரு. ஆனா அவரால் சொல்லவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. பட் he couldn't move, அவரால் நகர கூட முடியல, அவரால் எதுவுமே பேசவே முடியல. ஷாக், அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டாரு. Shock had immobilized him. He stood staring at the back at the young stone carver working on the face of the statue, and the eyebrows arcing over a pair of fine eyes. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் டோர் கிட்ட நின்று பார்த்துட்டு இருக்காராம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது செய்யாதீங்க, அந்த வேலையை செய்யாதீங்கன்னு சொல்றாரு. அப்படி சொல்லலாம் அப்படின்னும் போது அவரால் நகர முடியல, பேசக்கூட முடியல. அவருக்கு அப்படியே ஷாக்கா இருக்கு. என்னன்னு பார்த்தா ஒரு யங் ஸ்டோன் கேரவர், ஒரு குட்டி ஸ்டோன் கேரவர் வந்து அந்த சிலையை வந்து வடிவமைச்சிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த கிருஷ்ணா ஸ்டாச்சுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஐப்ரோஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த ஐப்ரோஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்களாம். அந்த ஐப்ரோஸ் அப்படி அந்த மாதிரி இப்படி 2 சைடு பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஐப்ரோஸ் வந்து அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அந்த ஸ்கல்ப்சருக்கு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஐப்ரோ பண்ணி 2 பேர் ஆஃப் ஐஸ், அதுதானே ஒருவருடைய இப்போ ஒரு சிலைக்கு வந்து உயிரே எங்க இருக்கு, அந்த கண்ணுல தானே இருக்கு. அந்த கண் பார்ட் வந்து அவங்க வந்து அந்த யாரு அந்த
அந்த கண் பார்த்து வந்து யார் பண்றா அப்படின்னா அந்த யங் ஸ்டோன் கேரவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. பட் இட் வாசன்ட் ஹிஸ் சன் சிட்டிங் cross legged before the biggest statue he had ever carved. It was Salim, his servant. அதாவது ஆனா அவங்க வந்து அந்த சிலையை வடிச்சிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தா அவங்க பையன் கிடையாது, கோபால் கிடையாது. அது யாரு அப்படின்னா சலீம் தான் வந்து அந்த சிலையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த ஓல்டு மேன் வந்து அப்படி ஸ்டண்ட் ஆகி பாக்குறாரு, இவன் எப்படி இதெல்லாம் செய்யறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஸ்டண்ட் ஆகி பாக்குறாரு. The first way of shock, fear and anger passed to give way to feeling a great relief and happiness. ஃபர்ஸ்ட் அவருக்கு அப்படி ஷாக்காக தான் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப ரிலீஃபா, அப்பா அப்படின்ட்டு. இப்போ நம்ம செய்ய வேண்டிய சிலை நம்ம கூட ஒருத்தவங்க செய்யறாங்க, ஹெல்ப்புக்கு இருக்காங்கன்னு எவ்வளோ ஒரு ரிலீஃபா இருக்கும், ஒரு சந்தோஷமா இருக்குல்ல. நம்மளுடைய வேலையை இன்னொருத்தவங்க செய்யும் போது அந்த வேலை இன்னும் தொடர்ந்துகிட்டே போகுது அப்படின்ற மாதிரி அவருக்குள்ள என்ன கஷ்டம் இருந்துச்சு. அந்த ஸ்டோன் கேரவர் எல்லாருமே ஆக்ராவை நோக்கி போய்கிட்டா இங்க இருக்கவங்களோட அந்த தொழில் வந்து போயிடும், ஸ்கில் வந்து போயிடும் தானே நினைச்சாரு. இங்க ஒருத்தவங்க அதை செய்யும் போது அவருக்கு அது சந்தோஷமா தானே இருக்கும், ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்ச மாதிரி தானே இருக்கும். அதுதான் வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அவருக்கு ஷாக்கா தான் இருந்தது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷம் தான் பட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹே ராம் அப்படின்னு சொல்லிட்டு the old man whispered. ஹே ராம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவனோட சலீமோட ஷோல்டரை பிடிச்சிக்கிட்டு கிட்ட வந்துட்டாரு. கிட்ட வந்து சலீம் நீயா பண்ற அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு வந்து சலீம் என்ன சொல்றான் அப்படின்னா, the startled boy turned and looked up his master. He rose to his feet clumsily, the hammer and the chisel still in his hand. அதாவது அவன் வந்து எந்திரிச்சு நிற்கிறான், அவங்க மாஸ்டர் வந்தோடனே எந்திரிச்சு நிற்கிறான், கையில் வந்து ஹேமர் அண்ட் சிசில் வந்து கையில் வச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா சலீம் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நான் அப்படின்னு தயங்குவாங்கல்ல, ஏன்னா மாஸ்டர் வந்துட்டார், திட்டுவாரோன்னு பயந்துக்கிட்டு நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எனக்கு வந்து நான் இந்த வேலையை வந்து நான் எப்பவே கத்துக்கிட்டேன். எங்க கத்துக்கிட்டேன் அப்படின்னா அவன் வந்து மணல் குவாரியில வேலை செஞ்சான் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது ஐ ஹவ் பிராக்டிஸ்ட் சீக்ரெட்லி ஃபார் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் இந்த குவாரி. அதாவது அவன் குவாரியில வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தானா. அந்த குவாரியில வேலை செய்யும்போது 2 வருஷமா இந்த வேலையை வந்து நான் சீக்ரெட்டா நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ப்ளீஸ் டெல் மீ ஃபார் மெனி இயர்ஸ் ஐ வாண்டட் டு பிகம் எ ஸ்கல்ப்சர் லைக் யூ yet I found the feeling. அதாவது எனக்கு ரொம்ப வருஷமா உங்களை மாதிரி ஒரு ஸ்கல்ப்சரா ஆகணும்ன்றது எனக்கு ஆசை. அதனால நீங்க வந்து எனக்கு இதை வந்து நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க, நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா ஒரு பெட்டரா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்கறான். நீங்க எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா மாஸ்டர் ஜி அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஓல்டு மேன் என்ன பண்றாரு அப்படின்னா அவனோட ஷோல்டரை பிடிச்சிட்டு அவருக்கு அகேன்ஸ்ட் அப்படி பிடிச்சிட்டு உனக்கு நான் சொல்லி தரேன், கண்டிப்பா நான் சொல்லி தரேன், I can teach you my son beta, go ahead நீ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றேன். You have it in your hands and your heart. I know you will be one of the country's finest stone carvers. உன்னோட மனசால நீ இந்த வேலையெல்லாம் செய்யறல, உன்னோட இதயத்திலிருந்து செய்யறல, நீ கண்டிப்பா வந்து இந்த கண்ட்ரியோடைய ஒரு ஃபைனஸ்ட், அதாவது நல்ல சூப்பரான ஒரு ஸ்டோன் கேரவரா நீ வந்து மாறி வருவ, நீ கண்டிப்பா நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆத்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ரன் ஸ்ரீவத்சவ் அப்படிங்கிறது தான் ஆத்தர். ஆத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஆத்தர். ஆனா என்ன ஆர்ஜின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மன் ஆர்ஜின். அப்ப ஜெர்மன் ஆர்ஜின் சேர்ந்து இந்தியன் ஆத்தர் தான் யாரு அப்படின்னா இந்த சிக்ரன் ஸ்ரீவத்சவ் அப்படிங்கிறவங்க. she is a multi-faced artist, a writer, sculptor and an illustrator. அவங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கான். அவங்க மல்டிஃபேஸ்டா, ஒரு ஆர்டிஸ்டா, ரைட்டரா, ஸ்கல்ப்சரா, இல்லுஸ்ட்ரேட்டர், எல்லா வேலையுமே அவங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்றாங்க. as a writer she has written over 25 books for children of all age. இப்போ இதுல உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா சிக்ரன் ஸ்ரீவத்சவ் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா ஜெர்மன் ஆர்ஜின். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஜெர்மன் ஆர்ஜின் சேர்ந்த இந்தியன் ஆத்தர். 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சிட்டிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பொண்ணு, அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க 25 புக்கு வந்து யாருக்காக எழுதியிருக்காங்க அப்படின்னா சில்ட்ரனுக்காக. அப்போ இவங்க ஒரு சில்ட்ரன் போயட். சில்ட்ரனுக்காக எத்தனை புக் எழுதியிருக்காங்க அப்படின்னா 25 புக் வந்து எழுதியிருக்காங்க. ஜெர்மன் ஆரிஜினை சேர்ந்தவங்க, இந்தியன் ஆத்தர். இவங்க வந்து நிறைய பன்முகம் உடையவங்க. என்னென்ன அப்படின்னா ஆர்டிஸ்ட், ரைட்டரு, ஸ்கல்ப்சரு, இல்லுஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பன்முகத்தன்மை உடையவங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரனுக்காக 25 புக் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த லாஸ்ட் ஸ்டோன் கேரவர் அப்படிங்கிற ப்ரோஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்க. தேங்க்யூ.